கறிவேப்பிலையோட உங்ககிட்ட இருக்கிற சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி காலையில 2 வெறும் வயத்துல சாப்பிட்டா அவ்வளோ சத்துக்களுங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அப்புறம் பிளாக் சீட்ஸுங்க. அது போக பாதாம், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எடுத்திருக்காங்க. அது கூட 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு விதையா சேர்த்து நம்ம ஒரு 30-40 செகண்ட் வறுத்தா போதுங்க. நல்லா படபடன்னு வரும். ஒன்னொன்னா வறுத்து தனியா தட்டுல போட்டு போட்டு வச்சுக்கோங்க. எல்லா விதையும் சேர்த்து ஒட்டுக்காவும் வறுக்கலாம். ஆனா அது வறுபடுறதுக்கு லேட் ஆகும். ஒண்ணு வறுபட்டு ஒண்ணு வறுபடாம இருக்கும் இல்லையா? அதனால நான் தனித்தனியா போட்டு வறுக்கிறேன். தனித்தனியா போட்டு வறுக்கும் போது ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். நல்லா படபடன்னு வருங்க. அந்த டைம்ல எடுத்துருங்க, கறிக்கிறாதீங்க. உங்ககிட்ட என்ன விதைகள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் 5 விதமான விதைகள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட 3 தான் இருக்குன்னா அந்த 3 கூட எடுத்துக்கோங்க. அளவு அதே மாதிரி நம்ம விருப்பம் தான். நான் இப்ப காமிச்ச கப்ல பாத்தீங்கன்னா 3/4 கப் எடுத்திருக்காங்க. நீங்க 1/2 கப்பு, 1 கப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இனிப்புக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்க்க போறேன். பேரிச்சம்பழத்துக்கு பதிலா வெல்லம் அல்லது கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம என்னதான் உணவுல சேர்த்தாலும் அது நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுறாங்க, குழந்தைங்க எஸ்பெஷலி. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சுவையாவும் இருக்கும், நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த விதைகள் சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்னொன்னு ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே கலந்து கிடைச்சிரும் இல்லைங்களா? இப்ப பாதாம் பாத்தீங்கன்னா 1 கப் நிறைச்சு எடுத்திருக்கேன். லைட்டா வறுப்பட்டதுக்கு அப்புறமா வேர்க்கடலை 1 கப்பு. நான் சின்ன கப்பு தாங்க எடுத்திருக்கேன். இந்த குலாப் ஜாமுன் 3-4 குலாப் ஜாமுன் பிடிக்கும், அந்த மாதிரி கப்பு. பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட முந்திரி, பிஸ்தா, வால்நட், வேற எந்த நட்ஸ் இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா காலையில உருவிட்டு நல்லா கழுவிட்டு காலையில தாங்க வெயில வச்சேன். ஒரு மத்தியானம் அப்படின்னும் போது அப்படி சுருண்டுருச்சு, அவ்வளோ வெயிலுங்க. அது நல்லா காஞ்சு போயிடுச்சு பாருங்க. அதை நம்ம லைட்டா வறுத்த போதும். இல்ல நீங்க காய வைக்கலனாலும் கூட பிரச்சனை இல்லை. சிம்ல வச்சு நல்லா கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எனக்கு பாருங்க ஒரே நிமிஷத்துல நல்லா கிறிஸ்பியா வறுத்துருச்சு. ஏன்னா அது நல்லா காஞ்சிருந்ததுனால. எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நான் இந்த டேட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க, நல்லா நரைச்சு 1 கப் நரைச்சு எடுத்து வச்சிருந்தேன். அது நெய்ல ரொம்ப நேரம் எல்லாம் வறுக்க வேண்டாங்க. நெய்க்குள்ள போட்டுட்டு ஒரு திருப்பிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அந்த சூடுலயே அப்படியே இருக்கட்டும். நிறைய ஸ்கூல் காலேஜ் போற பசங்க சாப்பிடாம தான் போறாங்க. அவங்களுக்கு டெய்லி காலையில 2 உருண்டையும் எக்கு கூட நீங்க என்ன டிஃபன் செய்றீங்களோ அது, இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிருங்க. இந்த விதைகள், நட்ஸ் இதெல்லாமே நம்ம தனித்தனியா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுவும் கருவேப்பிலையும் அதே மாதிரி தான். சோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இப்ப நம்ம தட்டுல கொட்டி வச்சிருந்த விதைகள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 20-30 செகண்ட் பொடிச்சா போதுங்க. விட்டு விட்டு கொஞ்சம் பொடிச்சுக்கோங்க. கொரக்கொரன்னு இருந்தா போதும், ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அரைச்சது இந்த மாதிரி தட்டுல கொட்டி வச்சுக்கலாம். பேரிச்சம்பழம் நெய்ல லைட்டா வறுத்து வச்சிருந்தேன் பாருங்க, அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதையும் மிக்சி ஜார்ல போட்டுட்டு பொடிச்சுக்கலாம். இது அப்படியே ஓட்டுனீங்கன்னா மிக்சி ஜார் அப்படியே பிடிக்கும். விட்டு விட்டு ஓட்டுங்க, இந்த மாதிரி ஆயிரும். பேரிச்சம்பழம் போடும்போது மட்டும் விட்டு விட்டு ஓட்டுங்க. இப்ப இதையும் இந்த விதைகளோட சேர்த்து வச்சுக்கலாம். இந்த பேரிச்சம்பழத்தோட அந்த பசவுல தான் நம்ம உருண்டையே பிடிக்க போறோம். அதனால நல்லா அந்த பேரிச்சம்பழத்தை இந்த பொடிகளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டா இன்னும் 2-3 ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணிட்டு இது கூட அந்த கலவையோட ஊத்திக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இதுவே சரியா இருந்துச்சு, எனக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி கருப்பட்டி சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசவா இருக்கும். நான் ஏலக்காய் மிக்சிலேயே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அதனால ஒரு 4 ஏலக்காயோட விதைகளை பொடிச்சு உள்ள சேர்த்துக்கிட்டேன். இப்ப இது நல்லா கையில மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த பேரிச்சம்பழமும் இந்த நட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்படி கையில மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா அதே மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொடிச்சு திருப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இன்னைக்கு நான் அதை பண்ணல, அதனால எனக்கு கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு சிரமமா தான் இருந்துச்சு. நல்லா அழுத்தி பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க முடியும். ஏன்னா உதிரியா இருக்கு பாருங்க. அதனால இந்த உருண்டைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு நீங்க வெளியிலே வச்சு சாப்பிடலாம், எதுவுமே ஆகாது. நம்ம தண்ணி எதுவுமே ஊத்தல பாருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க.